Thank you, sir. Every great speech inspires, but every meaningful conversation creates lasting memories. இப்பொழுது அறிவும் அனுபவமும் சந்திக்கும் அருமையான தருணம் இது. Our students now have the wonderful opportunity to interact with our legendary Kamalahassan sir. அன்பான மாணவர்களே, இந்தியாவின் தலைசிறந்த கலைஞர்களில் ஒருவருடன் நேரடியாக உரையாடும் அரிய வாய்ப்பு இது. சிந்திக்க வைக்கும் பயனுள்ள கேள்விகளை கேட்டு இந்த தருணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். This is more than a Q&A session. It is an opportunity to learn from a lifetime of experience. Out of many thoughtful questions from the students, due to shortage of time, we have curated 7 questions. Question 1. உங்க பேர் என்ன? என் பேர் ரோஷினி சார். நான் SRP இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன். சார், இப்போ நீங்கள் ஏஐ பற்றி நிறைய சொன்னீங்க. உலகத்தில் எந்த பக்கம் திரும்பினாலுமே எல்லாருமே ஏஐன்னு எல்லாருமே அந்த ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மெடிக்கல், இந்த கல்வி எல்லாத்துலேயுமே, ஏன் ஈவன் சினிமாவில் கூடவே ஏஐ வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரப்டிவ் பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து என்வாயன்மெண்ட்டில் நிறைய அழிவு உருவாக்கிட்டு இருக்கு. ஈவன் ஃப்யூச்சரில் தண்ணி கூட கிடைக்குமான்னு தெரியல. ஆய்வாளர்கள் வந்து அணு கொள்கை மாதிரி ஏஐ கொள்கையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்தியா போக வேண்டிய ஒரு சரியான பாதை நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதான் இப்போ நம்ம பேசின சப்ஜெக்டையே நீங்கள் எடுத்ததுக்காக முதல்ல நன்றி. இந்த ஏஐங்கிறது வந்து லைட்டாகவும் எடுத்துக்க முடியாது. அட் த சேம் டைம் டூ சீரியஸ்லி இதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்த போகிற ஒரே கருவி அப்படின்னு ஏஐயே ஒரு புது மதமாக மாற்றி விடக்கூடாது. அதுக்கான ஆபத்து எல்லாம் இருக்காது. இனி ஏஐ நம்பிட்டா என்னுடைய எல்லா வினைகளும் களையப்படும்ங்கிறது நடக்கவே நடக்காதுங்க. இதற்கான சரியான சட்டத்திட்டங்களை நான் தான் ரோடு ரூல்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். ரோடு போடுறதுக்கு முன்னாடி ரோடு ரூல் போடணும். அதில் டிராஃபிக் வர்றதுக்கு முன்னாடி டிராஃபிக் ரெகுலேஷன்ஸை சொல்லணும். அதே மாதிரி தான் ஏஐக்கும் நாம் ஒவ்வொரு துறையிலையும் எத்திக்கல் வே அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஏஐ நம்ம முன்னுக்கு கொண்டு வர்றதுக்காக மனித இனத்தை பின்தள்ளிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களா? நாளை தண்ணி கிடைக்காதுங்கிற பயம் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பயம், அது எவ்வளோ பெரிய அழிவு. அதாவது நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் தண்ணி இல்லாமல் எத்தனை நாள் உயிரோடு இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஏஐயே இல்லாமல் உயிரோடு இருக்க முடியுமாங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. அதில் 2 முக்கியம்னு பாருங்க. அதுக்கு 2க்கு நடுவில் ஒரு மீடியம் லைன் கட் பண்ணலைன்னா எந்த கண்டுபிடிப்புமே பிரயோஜனமானதாக இருக்க முடியாது. நியூக்ளியர் ஃபிஷன் கேன் பி ஒன்லி யூஸ் ஃபார் பாம்ஸ்னா அது தேவையில்லை. ஆனால் அது வல்ல உண்மை. நியூக்ளியர் எனர்ஜி கேன் பி யூஸ் ஃபார் வெரி மெனி அதர் யூஸ்ஃபுல் திங்ஸ். அதில் நம்ம பண்ண மனித இனத்தின் முட்டாள்தனம் அதை போருக்கு பயன்படுத்தலாம் என்று நினைப்பது தான். அதே முட்டாள்தனத்தை தான் இவர்கள் ஏஐ வைத்து கொண்டும் செய்வார்கள். ஏனென்றால் எந்த தலைவனுக்கும் பிழையா பெருமை இல்லை. They are all fallible. They are all human. அதனால் அவங்கக்கிட்ட நம்பி எதையுமே விட முடியாது. நம்மக்கிட்ட நம்பி எப்படி எதையும் விட முடியாதோ அதே இனத்தை சேர்ந்தவன் தானே நமக்கு தலைவனாக வர்றவன். அவனை நம்பி இல்லை, நாம தான் அதில் உட்காந்து கவனிக்கணும். நீங்கள் தான் கவனிக்கணும். நாளைக்கு ஏஐ கட்டு மீறி போயிட்டுருக்குன்னா இத்தனை பேரும் திரண்டு இங்கே வரலன்னா பரவாயில்ல, நான் பேசுகிறேன் ஸ்ரீபதிட்ட. இது முக்கியமான போராட்டம். நாடே அழியும் போது ஒரு நாள் ஸ்கூல் நடக்கலைன்னா பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். நான் அதுதான் நாம் செய்ய வேண்டிய அரசியல். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள்லாம் வரணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Question 2. Hello sir, my name is Akshaya. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற நிறைய பசங்க வந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு அவங்களோட கவனம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய ஜென்சி ஸ்லாங்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால ஜென்சி ஸ்லாங்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த நீங்கள் ஒரு ஆக்டராக நீங்கள் எப்படி இந்த விஷயங்கள்லாம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க?
ஒரு சினிமாக்காரனான்னு கேளுங்க. ஏன்னா ஆக்டருங்கிறது சினிமாவுடைய ஒரு மினிஸ்கூல் பகுதி. ஆக்டரே இல்லாமல் சினிமா எடுக்கலாம், சினிமா இல்லாமல் ஆக்டரே கிடையாது. நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் யார் ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா சிங்கமும் புலியும் தான் ஆக்டரு. கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் அங்கே தேவையில்லை. சினிமா நாங்கள் இல்லாமல் இயங்கும், சினிமா இல்லாமல் நாங்கள் இயங்க முடியாது. அதே மாதிரி உங்கள் ரீல்ஸ் நீங்கள் போடுறதில்ல நல்லது இருந்தால் அதிலிருந்து நான் கற்றுக்கிறேன், இதுதான் நிஜம். ஸோ உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுறது வெறும் சந்தோஷத்துக்காக பண்ணிடாதீங்க. அது இல்லை ஒருத்தனை கிண்டல் அடிக்கிறதுக்காகவோ, அது சும்மா போகும்போது பார்க்காத போது தலையை தட்டிட்டு ஒளிஞ்சிக்கிற மாதிரி தான் அது. இல்லை மொட்டை மாடி, நான் அடிக்கடி சொல்லுவேன், மொட்டை மாடியில் நின்றுட்டு நடைபாதையில் போயிட்டு இருக்கிறவங்க தலையில் துப்பிட்டு ஒளிஞ்சிக்கிற மாதிரி தான் அது. நிஜமாவே நேராக போய் மூஞ்சியில் துப்பினாவது சந்தோஷம் இருக்கும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்டு மூஞ்சியில் துப்பினா அட்லீஸ்ட் சண்டையாவது வரும், இல்லை சாரின்னாவது சொல்லுவான். ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் எட்டி பார்த்து துப்பிட்டு ஒளிஞ்சிக்கிறது இல்லை. அதுதான் மற்றவனை திட்டி ரீல்ஸ் போடுறது. புரியுதுங்களா? ஒரு நண்பனை திட்டுறதுக்காகவும் அவன் நடைய கிண்டல் அடிக்கிறதுக்காகவும் பண்ணுற ரீல்ஸ் எனக்கு பிரயோஜனமான ஒரு ரீலாக தோணல. ஆனால் சில முக்கியமான ரீல்ஸ் பார்த்து அடாடா நல்ல வேலை 20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரல, ஏன் மார்க்கெட்டு காலி அப்படின்னு தோன்ற அளவுக்கு கெட்டிக்காரத்தனம் இன்னைக்கு சில தெரியுது எனக்கு. அதனால் எதையுமே நான் வியத்தலும் இல்லாமே இகழ்தலும் இல்லாமே அப்படித்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜென்சியை ரொம்பவும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடவும் மாட்டேன், ஆனால் வியக்க தவறவே மாட்டேன். நீங்கள் அற்புதமான ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அடாடா இதை நான் பண்ணலையேன்னு சொல்கிற அளவுக்கு பல விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு. உங்களோட கேள்வியில் எதையாவது சொல்ல விட்டுருந்தேன்னா மறுபடியும் கேளுங்க. இஃப் யூ டிடன்ட் கெட் an answer, I got it. Thank you. Thank you so much, sir. Question 3. குட் ஈவினிங் சார், என் பேர் டெய்சி வேஞ்சலின். எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியான வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் மனசு வந்து வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்குது. எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியான வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. எங்கள் மனசு வேற ஒரு பாதையை விரும்புது. இந்த சுச்சுவேஷனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி சார் டீல் பண்ணீங்க? வந்திருக்காங்களா அப்பா அம்மா? வந்திருக்காங்க சார். வாங்க அப்போ ஏன் கட்சி நீங்கள் வாங்க இங்கே. அதாவது நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது பேரண்டாகவே பேசுகிறேன். நான் எப்படி பேசணும்னு சொன்னாலும் பேசுகிறேன். நான் மகனாக பேசுகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் மகனாக நான் இருந்துறது என்ன ஆயிருக்குங்கிறத வச்சுக்கிங்க. அப்படி சொன்னால் தான் சண்டை வராது, இல்லைன்னா அப்படி பின்னிடுவாங்க என்ன. உங்களுடைய பிள்ளையா நான் இருந்தேன்னா எல்லாரும் சொல்கிற அதே விஷயம், வக்கீல், டாக்டர், என்ஜினியர், இந்த என்ஜினியர் அந்த என்ஜினியர், அதில் ஒரு 3 வகை என்ஜினியர் இருக்குது. இதை சொல்லிகிட்டே இருக்கீங்க. இது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் நான் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன்னா இது என்னத்துக்கு பிரயோஜனம், இது நாசமாக போகிறதுக்கு தான் இதெல்லாம் வழி. அவன் என்ன அங்கே போய் குஸ்தி பள்ளிக்கூடத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு ரவுடி பசங்களோட சேர்ந்துட்டு இருக்கான். ஏன் நல்லா உடம்பு வச்சுருக்கிறவங்களாம் ரவுடின்னு யார் சொன்னாங்க? ஆனால் சில பெற்றோர்கள் அப்படி நினச்சாங்க. நல்ல வேளை எங்கள் அம்மா அப்படி நினைக்கல. அப்புறம் கிரிக்கெட்டு என்னடா நீ என்னவா வர போகிறேன்னா, ஆனால் இன்றைக்கி இருக்கிற தாய்மார்கள்லாம் எழுத்து விட்டு பையனை பாரு, ரஞ்சி டிராஃபிக்கு போவானா, பெரிய டெஸ்ட் கிரிக்கெட்டராக வரப்போகிறான், நீ போய் வெறும் மேட்ச் மாத்திரம் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரப்போகிறேன், விளையாடுறா கிரிக்கெட்டுன்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு அதை யாரும் சொல்லி கொடுக்கல. அது மாதிரி காலம் மாறும், அது அவங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்கள் தான் முன்னணியில் நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரியும். அது கிரிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை இவங்க சொன்ன படிப்பு இல்லாமல் வேற படிப்பாகவே இருக்கலாம். இவங்க உங்களை என்ஜினியராக தான் ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் பல என்ஜினியருக்கு வேலை கொடுக்குற சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதில் என்ன சம்பளம்னுவாங்க. இப்போதைக்கு வராதுன்ற நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் இப்போ பல சயின்டிஸ்டுகளை பார்க்குறேன். அவங்க நினச்சிருந்தா வெளி
கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனிக்கு போயிருந்தா 5 கோடி ரூபா கிடைக்கும் வருஷத்துக்கு. அதை விட்டுட்டு நாட்டுக்காக 25 லட்சம் ரூபா வருஷத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதாவது அது 10 மடங்கு இல்லை, 20 மடங்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட்டுட்டு வேலை செய்கிறான். அவங்கெல்லாம் பெற்றோர் சொன்னதை கேட்டுட்டு செய்யலைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க சுட்டி காட்டியிருப்பாங்க, உங்கூட படித்தவன் 5 கோடி ரூபா வாங்குறான், நீ ஏன்டா அதுக்கு பண்ணுறேன்னா, நான் எனக்கு இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு. நான் அந்த மாதிரி, இது புனைகதை அல்ல, நிஜமாகவே ஒருத்தர் அப்படி பார்த்தேன். உங்களுக்கு என்னங்க சம்பளம் உயர்வு வேணுமா, நான் எம்பி ஏதாவது செய்ய முடியும்னா நான் சிபாரிசு பண்ணுறேன்னா, எனக்கு சம்பள உயர்வுன்னு கேட்கல சார். இல்லை வைக்கப்படாதீங்க சொல்லுங்கள், இப்போ 25 50 ரூபா கொடுத்தா உங்களுக்கு சரியாக இருக்கும். பர்ஃபெக்ட் சார், ஆனால் எனக்கு வேணாம், எனக்கு கீழே 2 பேர் வேலை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஏன்னா நான் வெறும் சயின்டிஸ்ட் தான் சார், எனக்கு தெரியாத வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க இங்கேன்னாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த தெரியாத வேலைக்கு தான் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சயின்டிஸ்டுக்கு தெரிஞ்ச வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதனால் போகணுன்னா நீங்கள் போகலாம். இப்போ நான் எங்கள் குடும்பத்தில் எந்த நேரத்தில் பார்த்தாலும் 12 வக்கீல் இருப்பாங்க, மினிமம் ஒரு 1/2 டசன் வக்கீலாவது இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆசை இருந்திருக்கலாம், எங்கள் சித்தப்பாவுக்கு, அவர் மருமகனுக்கு எல்லாம். எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான் இந்தியாவின் அட்வொகேட் ஜெனரல் ஆக இருந்த பராசரன் அவர்கள். அவங்களுக்கெல்லாம் ஆசை இருந்திருக்கலாம். அவ்வளோ குடும்பத்தில் வந்தவன் இந்த பையனும் எனக்கு ஒரு ஜூனியராக வந்துட்டு அப்புறம் என்ன, இந்த மாதிரி கனவுகள்லாம் பெரியவங்களுக்கு இருக்குமே. அவங்க கனவெல்லாம் காலி. ஏன்னா எனக்கு தெரியும், நான் வக்கீலுக்கு படித்தேன்னா இவங்க அளவுக்கு நான் கெட்டிக்காரன் இல்லை, எனக்குன்னு ஏதோ வருது. இவங்க படிப்பை நான் படித்தேன்னா வாசலில் டைப் அடித்து கொடுத்துட்டு இருந்திருப்பேன் நான், கோர்ட்டு வாசலில். இது வேணாம் நமக்கு சொல்லிட்டேன் நான். இதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால தான் உங்களுக்கு கமல்ஹாசனோட இன்னைக்கு பேச கிடைச்சிருக்கு. இல்லைன்னா இங்கே வந்திருக்கவே மாட்டேன் நான். இவருக்கு ஏதாவது வக்கீல் கேஸ் எங்கள் அப்பா வந்தாருன்னா கூட கேஸ் கட்ட தூக்கிட்டு வந்திருப்பேன் குமாஸ்தாவை. இட்ஸ் யுவர் சாய்ஸ். இதை நான் ஏன் வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ நேரம் பண்ணது உங்களுக்கான சிபாரிசு. இவங்களை போகிற வழியில் விட்டுருங்க, நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, நல்லா பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ தான் நான் உங்களுக்காக சொல்லப்படுகிறது. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Question 4. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டது என்ன? நெக்ஸ்ட் உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்வது என்ன சார்? பெற்றோர்களிடமிருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஐயோ, கெட்டதும் கற்றுக்கிட்டேன், நல்லதும் கற்றுக்கிட்டேன். ஆனால் நல்லது கொஞ்சம் லேட்டாக கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு இருந்த கோபம்லாம் டே அப்பா பார்த்தாலே தொட நடுக்குதே, இந்த கோபம் எனக்கும் வரணுமே அப்படின்னு. என் குழந்தைகள்கிட்ட நான் அதை காட்டலை. வரணும்னு ஆசைப்பட்டேனே தவிர அந்த கோபத்தை நான் காட்டலை. அதுவும் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா பேரண்ட்ஸு டபுள் ரோல் போடுவாங்க. ஒருத்தர் திட்டினா ஒருத்தர் அணைச்சிடுவாங்க. இவங்க அணைக்கிறவங்க திட்டினவர் அணைச்சிடுவார். இப்படி ஒரு ஏற்பாடு அவங்களுக்குள்ளே இருந்தது. அதை விட சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணணுங்கிறத நான் அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் நான். இன்னும் பல விஷயங்கள் இன்றைக்கி நான் தைரியமாக இங்கே பேசுகிறதுக்கான ஊக்கத்தை அவங்க கொடுத்துருக்காம வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பயமுறுத்தியே நீ மனசில் தோன்றதெல்லாம் வெளியே பேசாத, நிஜம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது இந்த உலகத்துலன்னு சொல்லி கொடுத்துருந்தா இந்த மேடையில் நான் நிற்கவே வாய்ப்பில்லை. நிறைய கற்றுக்கிட்டேன். கற்றுக்க வேண்டியது சிலது விட்டுட்டேன். அதுக்கு ரிக்ரெட்டும் இல்லை இப்போ. ஏன்னா வக்கீலாக வேண்டிய அவசியம் இல்லை, நான் இனிமே கதர் போட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அப்பாவின் நினைவாக கமல்ஹாசன் ஹவுஸ் ஆஃப் கதர் என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் போட்டிருக்கிறது கதர். அது வரும் அப்படியே நல்ல குணங்கள் ஒரு காரணங்களுக்காக அவங்க கொடுத்து அனுப்பினதை நம்ம அந்த லக்கேஜை இறக்கி வைக்கவே முடியாது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Question 5. சார், ஐ எம் தீபிகா. சார், நீங்கள் ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கிறீங்க, இன்னொரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறீங்க, இன்னொரு படத்தில் 2 ஹீரோக்களில் ஒருத்தராக நடிக்கிறீங்க.
உங்கள் ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு, சிவகார்த்திகேயன் சார் நடிக்கிறாரு. எப்படி சார் இந்த மல்டி டாஸ்கிங்? எங்களுக்கெல்லாம் காலையில் எந்திரிச்சாலே ஐயோ இன்னைக்கு காலேஜ் போகணுமான்னு ஃபீல் ஆகுது சார். எப்படி சார்? புருவெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, கரெக்டா? இது எவ்வளோ டைம் ஆகுன்னு எனக்கு தெரியும். நான் நடிகன். காதில் அழகா ஜிமிக்கி போட்டிருக்கீங்க. இதெல்லாம் தன்னால் வருங்க. காலேஜுக்கு போகிற அன்னைக்கு ஜிமிக்கி போட முடியாது, காலேஜ் போகிற அன்னைக்கு புருவம் பண்ண முடியாது, காலேஜ் போகிற அன்னைக்கு யூடியூப் பார்க்க முடியாதுன்னு நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்களா? எவ்ரிபடி இஸ் அ மல்டி டாஸ்கர். யாரோ சொல்லி கொடுக்குறாங்க இவ்வளோதான் வரும், இதுக்கு மேலே பண்ணாதேன்னு. எல்லாரும் எல்லாமும் பண்ணலாங்கிறதுக்கான எல்லா கருவிகளும் நம்ம கையில் கிடச்சிருச்சு. முந்தி இவங்க கூட பேசணும்னா இவ்வளோ நிதானமாக பேச முடியாது, தொண்டை கிழிய கத்தணும். இது கருவி, எல்லாத்துக்கும் கருவி வந்துருச்சு. அதனால ஐ எம் ஏபிள் டு மல்டி டாஸ்க். நான் ஒன்று ப்ரொடியூசராக வந்ததுக்கப்புறம் கமலஹாசனை மட்டும்தான் வச்சு படம் எடுப்பேன்னா அது சரியான வியாபாரமாக இருக்குமா? எனக்கு எந்த துறைக்கு போனாலும் அதில் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவன். ஒரு நல்ல ப்ரொடியூசர் எல்லா திறமையான நடிகர்களையும் வச்சு படம் எடுப்பான். நான் நல்ல ப்ரொடியூசர். ஒரு நல்ல நடிகன், தன்னம்பிக்கை உள்ள நடிகன் நல்ல நடிகர்களோட மட்டும்தான் நடிப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு நல்ல நடிகனை பார்த்து பயம் கிடையாது. கதை மெருகேறும், என் சினிமா பெட்டர் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் அப்படிப்பட்டவன். அதனால் அவங்கெல்லாம் நான் வெவ்வேறு வேலை செய்கிறேங்கிறது, ஒரு வேலை பலருடன் சேர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன். அவங்களுக்கும் பல விஷயங்கள் தெரியும். ரஜினியும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் படம். சில பேர் வேண்டான்னு விட்டுருவாங்க, எனக்கு வேண்டாங்க அது பார்த்து பாரு, அவர் கமல் டான்ஸ் கிட்ஸெல்லாம் நான் என்னத்துக்கு ஆடணும் டெய்லி அப்படிம்பாரு அவர். நான் பாடி பில்டிங் பண்ணணும்னு நினைப்பேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்களும் நினச்சா என்ன வேணால் பண்ணலாங்க. உங்களுக்கு இப்போ இது பேசிட்டீங்களே, உங்களுக்கு டான்ஸ் வருமா? டான்ஸ் வராது சார். டான்ஸ் வராது சார். வரணுங்கிறேன் நான். அதை நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டான்ஸர் தான். என்கிட்ட தான் கற்றுக்கணுங்கிறது இல்லை. நல்ல டீச்சர் பாருங்க, நான் கற்றுக்கிட்ட டீச்சரை விட நல்ல டீச்சர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக டான்ஸ் வரும். நான் கற்றுக்கிட்ட டீச்சர் கெட்ட டீச்சர்னு சொல்கிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்தவங்கள விட உங்களுக்கு கம்மின்னு நினைக்கிறீங்க இல்லையா டேலண்ட்டு? அதனால் நல்ல டீச்சர், அவ்வளோதான் வித்தியாசம். நல்ல டான்ஸருக்கும் சுமாரான டான்ஸருக்கும் டீச்சர் தான் வித்தியாசம். புரியுதுங்களா? யூ கேன் மல்டி டாஸ்க். ஏதாவது செய்யணும் வேண்டாம், இப்போ நமக்கு வராதுன்னு விட்டுருந்தீங்கன்னா டுடே ஸ்டார்ட் இட், யூ கேன் டூ இட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Question 6. குட் ஈவினிங் சார். Good evening. என் பேர் எம் மகாலட்சுமி. ஒரு மனுஷனுக்கு பணமும் அப்புறம் ஒரு புகழும் ஒரு கட்டத்துக்கு மேலே போதுமானதாக இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சார். உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா எது தீர்மானிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, வாழ்க்கையின் அர்த்தத்தை பணம் சொல்லிட முடியாது. இந்தா இவ்வளவு பணம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு, இவ்வளவு பணமா அப்படின்னு ஆச்சரியம் வரும். அடுத்த கேள்வி கொடுத்தவங்களே கேட்பாங்க, இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு. அதுதான் இதற்கான டூல். இது அந்த என்னோட ஆசைக்கான டூல் தான் இந்த பணம். அதுக்கு மேலே அதுக்கு வேல்யூ கிடையாது. புகழுங்கிறது ஒரு வாட்டி பாராட்டிட்டீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா போர். நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, நிஜமாக சொல்கிறீங்களா? ஆமாங்க, நம்பிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது இப்போ அதையே தான் திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்ன ஆளே நான் போன வாட்டி நல்லா ஆடுறேன்னு சொன்னேன் நான், ஆனால் இப்போ அதை விட நல்லா ஆடுறீங்க நீங்கங்கிறது தான் அடுத்த பாராட்டும் போர் அடிச்சிடும். புகழும் பணமும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே போர் அடிச்சிடும். செலவு பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், ஜெர்மனியில் குளிர்காய பணத்தை எரிச்ச கதையெல்லாம் இன்னும் மறந்து போகல நமக்கு. ஏன்னா பணத்துக்கு வேல்யூ இல்லை. சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் 7 தலைமுறைக்கு. எங்கே வச்சுருக்கீங்க? இது காசாவில் அந்த ஸ்ட்ரிப்பில் வச்சுருக்கேன்.
ஒன்றுக்கு மண்ணுக்கு தான் பிரயோஜனம் அது. ஏன்னா எல்லா வீட்டையும் இடித்து தள்ளிட்டாங்க பாம்பு போட்டு. பெரிய ஒரு 10 மாடி கட்டடம் ஒன்று வச்சுருந்தேன். எங்கெங்க என்ன ஈரானில் வச்சுருந்தேன் என்ன. ஓஹோ சரிங்க. அப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மண் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஒன்றும் மிஞ்சலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். டெசர்ட்டில் மண் வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கோம். புரியுதுங்களா? ஆக புகழ் பணம்ங்கிறதுக்கு நம்ம வைக்கிறது தான் வேல்யூ. அதை தொட்டு பார்த்துட்டோம்னா ஸ்வீட் மாதிரி தாங்க, திகட்டிடும் ரெண்டுமே. தேங்க்யூ. The last question. Good evening, sir. My name is Rubika. Sir, லஞ்சம் இல்லாத நாடு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லஞ்சம் இல்லாத நாடு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறதே இல்லை. ஏன்னு சொல்கிறேன், கொடுக்கல் வாங்கல் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே முன்னாடி வாங்கணும்னு ஆசைப்படுறவன் ஜாஸ்தி கொடுக்குறேன் நீ எனக்கு கொடுத்துருன்னு அங்கே தான் ஆரம்பிக்குது லஞ்சம். ஏன்டா அவரோட பேசினீங்களே முதல்ல, ஏன்னா என்கிட்ட தானே நான் பேசுனீங்க, அவன் ஜாஸ்தி கொடுக்குறோன்னு நான் அவன்கிட்ட போயிட்டீங்களே, நான் கையில் வேற எடுத்துட்டேன் பொருளை அப்படின்னா அதை பிடுங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் ஊழல், அதுதான் லஞ்சம். அது கொடுக்கல் வாங்கல் அன்னைக்கே வந்துருச்சு. அரசியலில் மட்டும் லஞ்சம் இருக்குன்னு நீங்கள் நம்பிடாதீங்க, எல்லா துறையிலையும் இருக்கு. திருடர்கள் கிட்ட கேட்டு பாருங்க, வீட்டு கொள்ளையடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள பங்கு நம்ம பேருக்கு ஆளுக்கு இத்தனை பங்குன்னு பேசிக்கிறாங்கல்ல, கண்டிப்பாக அதில் கொடுக்க மாட்டாங்க. எவனாவது ஒருத்தன் ஏமாத்துவான். திருட்டில் கூட ஊழல் இருக்கு. ஆக எந்த அளவுக்கு அதை பண்ணணும்னு இருக்கு. ஆனர் அமங் தீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆனர் கூட இல்லைன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் தப்பிச்சு போகும்போது உதவி கூட பண்ண மாட்டாங்க. பாலிட்டிஷியன்ஸ்க்கு அந்த ஆனர்லாம் தேவையில்லை. எவ்ரி மேன் ஃபார் ஹிம்செல்ஃப். அதில் லஞ்சம் வாங்குவாங்க, ஆனால் கெட்டவங்க தான் இல்லைங்கள. ஆனால் இந்த பாலிட்டிஷியன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்டயா லஞ்சம் வாங்கிக்கிறாங்க? எந்த பணம் அவங்க எடுக்கிறது? உங்கள் பணம். அது பேர் லஞ்சம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு அதை மாற்றிக்கணும். திருட்டு ஃபஸ்ட்டு அதை அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இது பாருங்கள், ஒருத்தன் ஒரு பாக்கெட்லேருந்து எடுத்தான்னா டே பிக் பாக்கெட்டுன்னு கத்துறாங்க. அவரே பேங்க் மேனேஜர் ஆயிட்டாருன்னு வச்சுங்க. அவர் பேங்க்கில் நல்லா தாங்க இருந்தார், திடீர்னு இப்போ கொஞ்சம் ஊழல் பண்ணிட்டாரு. இல்லை அது கூட சொல்ல மாட்டாங்க, ஏதோ கணக்கு விவகாரத்தில் அப்படின்பாங்க, அதுவும் திருட்டு தான். மினிஸ்டர் ஆகிட்டாருங்க, அவர் ஊழல் பண்ணுறாருங்கன்னா வார்த்தையைத்தான் ஏன் மாற்றி சொல்கிறீங்க? அவன் பேர் பிக் பாக்கெட்டு, இவன் பேர் கணக்கு மாற்றி எழுதிட்டான், இன்னொருத்தன் பேர் ஊழல். மூணுமே திருட்டு தான். அப்படி யோசிச்சு பாருங்க. நாடெல்லாம் களவாணிகள் நிறைந்திருக்கிறார்கள், அதிலும் கூட்டுக்கணவாணிகள் நிறைந்திருக்கிறார்கள். அந்த கூட்டில் இருந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன்னு ஒதுங்கி நிற்கிற தைரியம் உங்களுக்கு வரணும். அது எப்படிங்க வரும்? நான் வந்திருக்கேன், நான் செஞ்சுருக்கேன், அதை இந்த எலெக்ஷனில் பண்ணியிருக்கேன். போதுமா? இருக்கலாம். அதனால ஊழல் அப்படிங்கிறது எப்பவும் இருக்கும். அதை செய்ய விடாமல் நாம் நேர்மையாக இருந்துட்டோம்னா ஊழல் குறையும். நான் கொடுக்க மாட்டேங்கிற முடிவை நீங்கள் பண்ணுங்க, ஊழல் குறையும். எனக்கு இது போதும், எனக்கு தகுதி இவ்வளோதான், இவ்வளோ கிடச்சிருக்கு, எனக்கு இது போதும்னு நினைங்க, ஊழல் குறையும். அவன் பாக்கெட்டில் என்னை விட ஜாஸ்தி பணம் இருக்கு, அதை எப்படியாவது இவர் உதவியுடன் அதை எடுக்கணும்னு நினைக்காம இருங்க, ஊழல் குறைஞ்சிடும். ஊழல் நாமும் சேராமல் ஊழல் நடக்கவே நடக்காது. உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் அதை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தலை நிறைக்கிறதுக்கு என்ன மாதிரி நிறைக்கிறதுக்குள்ள ஊழல் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும். ஸோ நமக்கு ஆனால் இவ்வளோ நாள் ஆகும், இப்படி ஆகாது எதுவுமே. குழந்தையா இருக்கும்போது பாடுறா இன்னும் 6 மாதத்தில் இப்படி வளர்ந்துருவேன். அந்த 6 மாதம் போகிற போக்கு அந்த குழந்தைக்கு தானே தெரியும். ஒவ்வொரு மணி நேரமும் அதுக்கு ஒரு நாள் மாதிரி இருக்கும் அந்த குழந்தைக்கு. இப்போ எங்களுக்கு டைம் பத்தலையேன்னு இருக்கு, குழந்தைக்கு நேரம் போக மாட்டேங்குதுன்னு இருக்கும். ஸோ ஊழல் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வேகமாக நடந்துட்டீங்கன்னா அது எவ்வளோ தூரம் வேகமாக ஓடுதோ அவ்வளோ தூரம் தான் துரத்திக்கிட்டு வர முடியும்.
அதையும் விட வேகமாக ஓடும் திறனை, லங் பவரை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. ஊழல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை உங்களை தொடராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் நேர்மையை நோக்கிய உங்கள் ஓட்டம் வேகமாக இருந்தது என்றால் நேர்மைக்கு கிட்ட போகணுங்கிற ஆசை கொஞ்சம் கூட ஊழலுக்கு கிடையாது. அதனால் நேர்மை கிட்ட போகிறீங்கன்னு தெரிஞ்சாலே ஊழல் ஸ்லோவாகிடும், பின்னாடி ஒதுங்கிடும். கோர்ட்டுக்கிட்ட போகிறேன்னா கூட இப்போ பயப்படாது ஊழல்லாம். ஏன்னா அதுக்கு பெயில் எடுத்துருவாங்க. எத்தனை அரசியல்வாதி ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கொடுக்க மாட்டாங்க. ஆக நாம தான் தூர தள்ளி ஓடணும். அவங்கள ஓட விடாமல் கண்டினியூஸாக மூச்சு வாங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். தளர்ந்து போயிடுவாங்க. இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இவ்வளோதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பீங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். நன்றி. Thank you, sir. So last question from me. How to keep your body and mind young just like you? Be with people who will teach you good things about your body. Be with people who will speak their mind to you. Both will be healthy. Thank you. Success is not measured by marks alone, but by dedication, perseverance, and the courage to dream. உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் சாதனைக்கும் இன்று நாம் மரியாதை செலுத்தும் இனிய தருணம் இது. It is now time to honor our academic toppers for their outstanding excellence. இந்த விருதுகளை வழங்கிட பத்மபூஷன் உலகநாயகன் திரு கமல் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். May I request Honorable திரு கமலஹாசன் sir to kindly present the awards.